ரெண்டு பேருக்கும் வணக்கம். வணக்கம். என்ன லெவலில் இங்கே வந்திருக்கீங்க? ஏதோ கூப்பிட்டாங்க, படம் பாதி படம் மறந்துருச்சு, வேலை செஞ்சது, இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, இன்னும் வந்திருக்கு. சரி, ஆளிக்கறிஞர் படம் ரிலீஸ் ஆக போகுதாம். டிரெக்டர் சார் என்ன ரிலீஸ் ஆக போகுது, ஒரு மாதிரி ரிலீஸ் பண்ண ஒரு மாதிரி ரிலீஸ் ரிலீஸுக்கு அதனால் அதை பற்றி தயாரிப்பு ஒன்று கூப்பிட்டோம். சரி, உங்களுக்கு தெரியும், நான் 4 வருஷமா 5 வருஷமா ஆளிக்கறிஞர் படம் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி இந்த வருஷம் வெளிவர போகுது. அதில் மியூசிக் டைரக்டராக நீங்கள் டிஓபியா ரெஜி 2 பேருமே இருக்கிறோம். ஸோ ரெஜி வந்து கொஞ்சம் முன்னுக்கே ஆளிக்கறிஞரோட இணைஞ்சிட்டார். ஆனாலும் ஆளிக்கறிஞரோட பாதியோட அதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எனக்கு தெரியும், இப்போ ஒரு ஆள் செஞ்ச படைப்பில் இருந்து இன்னொரு கொஞ்சத்தை அல்லது ஒரு பாதியில் முக்கால்வாசி கிட்ட ஒரு 70-75% ஷூட் உங்களோட கையில் இருக்கு. அப்படி ஒரு படைப்பு நாங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கல. உங்களுக்கு அது எப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீங்க? இல்லை, எல்லாம் ஒரு அனுபவம் தாங்க. இப்போ நாங்கள் இங்கே டிமாண்ட் பண்ணுறதுக்கு நான் பெரிய அதெல்லாம் கிடையாது. நம்ம கேமரா தூக்க வச்சுட்டீங்க, அவ்வளோதான். நான் வந்து டிரெக்டர் ஆகணும்னு வந்தோடனே கேமரா தூக்க வச்சாச்சு. இல்லை, எனக்கு நாளைக்கு உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிக்க அந்த ஸ்டோரி எனக்கு நரேட் பண்ணியிருந்தீங்க பஸ் ஸ்டாண்ட். இல்லை அங்கே மீட் அப்படியே வவுனியால் பஸ் ஸ்டாண்டில் 2 பேரும் பஸ்ஸுக்கு உங்களை அனுப்ப படம் ஷூட் ஆல்ரெடி தொடங்கி ஒரு ஹாஃப் 25 டைம் சொல்லு நான் அப்படியே தெரியலங்க. அப்போ ஸ்டோரி நரேட் பண்ணால் எனக்கு அந்த கதை பிடிச்சிருந்து. அந்த மாதிரி ஜேர்னர் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும். அந்த அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாங்கள் இரவு 9 மணிக்கு என்ன பஸ்ஸுக்கு 2 பேர் வந்து காட்சி கொண்டு அவன் கதை சொல்கிறேன். உங்களுக்கு கதை விஜி ஆளிக்கறிஞர் இப்படி தான் கதை இப்படி தொடங்கி போன இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கொண்டிருக்கேன். அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன், நல்ல கதை தேவையில்லை இங்கே எடுத்து போட்டீங்க. இண்டஸ்ட்ரியே இல்லாத இடத்துல ஒரு கதையை கூட எப்படின்னா சினிமா, ஸ்ரீலங்கன் சினிமா இருக்கிற சினிமா ஆடியன்ஸு இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒரு கதையை கொண்டு போகும்போது நல்லா இருக்கேன். ஆடியன்ஸே இல்லை நம்மகிட்ட. அப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு கதையை கொண்டு போகும்போது ஒரு ஆடியன்ஸே இல்லாத இடத்துல நான் அந்த கதையை எப்படி கொண்டு போய் சேர்க்குறேன்ற ஒரு பிரச்சனை. அப்போ அந்த கதை வேஸ்ட் ஆயிருமோன்ற பயத்தில் அந்த வேர்ட் சொன்னேன். அப்போ 2021 நினைக்கிறேன். அப்போ தான் சொன்னேன், இந்த கதையை வேஸ்ட் பண்ணுறோமோன்னு தோணுது. ஆனால் ஆல்ரெடி ஷூட் தொடங்கிட்டீங்க தானே, இப்போ என்ன கை வச்சாச்சு முடிக்கக்கூடாது. இல்லை, ஃபன் சொல்லிச்சேன்னா உங்களுக்கு கதை தெரியும். எனக்கு ஞாபகம் இருக்கு. சேம் டைம் நான் வந்து லூசி படம் பூஜை போட்டு கேமராமேனா ஒர்க் பண்ண தொடங்கிக்க ஆளிக்கறிஞர்ல ஒர்க் பண்ற கூட இன்ட்ரோ இமேஜஸ் போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆயிட்டு இருந்தது. சேம் டைம் தான் ஷூட் நடந்தது. இமேஜ் பண்ண ஆளிக்கறிஞர் படத்தில் நடிக்க வேண்டியவனா கேமராமேன் இன்ட்ரெஸ்டிங் கதையும் இருக்கு. அந்த கெவின் நடிச்ச கேரக்டர் நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு ரெஜி மைண்டுங்க. ரெஜி அந்த சுருள் முடி, அப்போ அந்த சுருள் முடி. அப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு உதவியாளர் இருக்க வேணும். அப்போ ஈரன் அந்த கேரக்டர் பேர் வந்து ஈரன். அப்போ யோசிச்சு பார்த்துட்டு ரெஜி சூட்டபிள். நான் மிதுனா அடிக்கடி சொல்லி மிதுனா நான் கதைக்கிறோம், மிதுனா ரெஜி நல்லா இருக்கும், என்ன மிதுனா ரெஜி தான் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு ஐடியா. ரெஜி ஃபிக்ஸ்டு, ரெஜி தான் ஃபிக்ஸ்ட். எல்லாம் எழுதி கொண்டு போகிறோம், ஸ்கிரிப்ட் எழுதிக்கல. எங்களால் என்ன அதுக்கு பிறகு அந்த கேரக்டருக்கு இன்னொரு அழகு விஷயம், சஞ்சய்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட். அப்ப பீமான், அந்த ஈரண்ட பேரை பீமானு மாத்திரம், கொஞ்சம் குண்டு உடம்பு, அந்த உருவத்தை கேட்ட மாதிரி. எனக்கு கொஞ்சம் கமல்ற படங்கள்ல விரும்பும். அந்த மைக்கேல் மதன காமராஜர்ல பீம் பாய். அப்ப அதுக்காக பீமான் ஒரு கேரக்டர், அதுவும் எங்களுக்கு சரி வரல. அதுக்கு பிறகுதான் திருப்பி ஈரன் பீமான் போட்டிருந்தா கடைசியில அவரை மிதுனோட கேரக்டர் முழுங்கிருக்கு. எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது அப்படின்னு செய்வாங்க. ஈரன் கேரக்டர் நல்லது. இப்ப ஈரன் கேரக்டர் ஓகே. டப்பிங் கடைசி யாரானு ஈரன் டப்பிங் வந்து ரெஜி செஞ்சது கடைசியா? இல்ல நடிக்கல, வாய்ஸ் நடிச்சிட்டு ஒருத்தன் என்னத்துக்கா சினிமாக்கு வந்தா அவன் கையில கேமரா கொடுத்து ஆக்ட் பண்ண நான் நினைச்சேன் இப்பதான் என்ன பண்ண விட போறீங்கன்னு. எந்த பாட்டு இருக்கு மியூசிக் அது என்ன 2 கீ அது ஆல்ரெடி ஞானம் இருக்கு. இசை சரி, இசைக்கிட்ட சொன்னாரா உங்களுக்கு கதை தெரியும், நாங்கள் நரேட் பண்ணியிருந்தோம், பல விஷயங்கள் தெரியும். பட் அவரோட எந்த விதமான
இன்ட்ராக்ஷன் எனக்கு இல்லை, அறிமுகமே இல்லை எனக்கு அறிமுகமே இல்லை. திடீர்னு மியூசிக் டைரக்டர் எங்களுக்கு முதல் இருந்தது வேறொரு ஆள் தான். அப்போ அவரோட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் நாங்கள் ஆல்ரெடி வேலை தொடங்கிட்டோம். ஆனால் நேரங்கள் எங்களுக்கு அவசரமாக வேலைகளை முடிச்சாக வேண்டிய தேவை இருந்தது. அப்போ அவரை நான் கூட சொல்லலை. அப்போ அவர் பிஸி ஷெடியூல் ஒரு பக்கம் எங்களுக்கும் வேகம் இருந்தால். அப்போ நாங்கள் துசி இருந்து என்ன செய்யறதுன்னு காய்ச்சல் துசி தான் உங்களை அப்ரோச் பண்ணுறேன். துசி அப்ரோச் பண்ணேன். அப்போ துசி அப்ரோச் பண்ணிக்கல நீங்கள் என்ன மனநிலை உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த படம் சார்ந்து நீங்கள் என்ன துசிட்டு அரைஞ்சு கொண்டீங்க, அல்ல என்ன விஷயத்த வச்சுக்கொண்டது? கேட்டு நான் கதை எப்படி என்னன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஃபுல் மூவி ஏன்னா நான் முதல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய கேட்குறேன். ஃபுல் மூவி தான் எனக்கு ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கு செய்தெல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். மிஞ்சினா ஒரு 30 minutes அப்படி தான். இதே ஒரு 2 hours மூவின்றது ஃபுல் மூவி. எனக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் புதுசு மாதிரி இருந்தாங்க கிட்டத்தட்ட. ஆனால் என்னட்ட என்ன சொல்கிறது, மியூசிக்கலி பேங்க் மாதிரி அந்த இதெல்லாம் க்ரியேட் பண்ணி இருக்கும். அப்போ ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். வந்துட்டு கதை என்ன தீமில் இருக்குமான்னு சொல்லி கேட்டேன். அது விஷயம் சும்மா மேலோட்டமாக சொன்னது. பிரதான் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம், எனக்கு தெரியும் ஃபுல் கதையும் நீங்கள் ஸ்டோரி நரேட் பண்ணீங்க. அது எங்கே வச்சு சொன்னீங்கன்னு நான் ஞாபகம் இல்லையாது. நாங்கள் ஸ்டூடியோவில் சந்திச்சோம். அப்போ நான் இதில் ஃபோனில் ரெக்கார்ட் போட்டு அப்புறம் திருப்பி போட்டு கேட்டு பார்த்தேன். என்ன எனக்கு படம் வந்துட்டுது, கைக்கு வந்துட்டுது. ஆனால் எனக்கு என்ன கதைன்னு தெரியாது. கதை அதை தான் உங்களை இப்போ சொல்ல சொன்னேன். அப்புறம் வர கதை ஓகே, கதை எனக்கு நல்லா பிடிச்ச ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்ல விறுவிறுப்பாக போயிட்டு. ஒரு தீம் ஒன்றா இருந்தாலுமே கமர்ஷியலைஸாக இருந்துச்சு. அந்த கமர்ஷியலைஸாக இருந்தது. அப்போ எனக்கு அப்படியான மியூசிக் பண்ணுற விருப்பம் நினைப்பேன். அப்போ அது என்ன எனக்கு கனெக்ட் ஆச்சு நல்லா. ஃபர்ஸ்ட்டாக என்னடா கேட்டால் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் காய்ச்சி. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் என்னடா காய்ச்சா மியூசிக் வேற ஆள் செய்கிறேன். ரெண்டுமே செய்தது கடைசி. மியூசிக் எனக்கு நிறைய இடங்கள்ல நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தது. படத்தின் சீனுக்கும் மியூசிக்கும் இடையில சரியான ரிவ்யூ பார்க்கும்போது சரியான இன்ட்ரெஸ்டிங். ஆனால் எனக்கு கமெண்ட்ஸ் வந்தது மியூசிக் நல்லா இருக்கு, சவுண்ட் நல்லா இருக்குன்றது எனக்கு பார்த்தாக்கள் சொல்றது. ரிவ்யூ பார்த்த பக்கத்தில் இருந்தாலும் மியூசிக்கை பற்றி நல்ல கமெண்ட்ஸ் வந்தது. நான் நம்புறேன் மியூசிக் சார்ந்த இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கும். நல்லா இருந்தது. நானும் திருப்தியாக இருந்தேன். இப்போ உங்களுக்கு இந்த இதில் நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்களா? என்ன உங்களோட ஐடியா எப்படி இந்த இதில் அந்தந்த சிச்சுவேஷனுக்கான மியூசிக்? எனக்கு என்னென்னா சீனே அமைஞ்சிட்டு தாங்க, ஆல்ரெடி விஷயம் இருக்குது. ஸோ அதை நான் கொஞ்சம் எலிவேட் பண்ணினோம்னாலே விஷயம் வந்துடும். ஏன்னா மெயினாக நான் மினக்கட்டேன்னு சொல்லிச்சேன்னா வில்லன்ட தீம் அதெல்லாம் மெயினாக மினக்கட்டேன். ஏன்டா அவர்கிட்ட ஒரு பிகினிங் ஒன்று காட்டுறோம், அப்புறம் அவர்கிட்ட ஒரு இடையக்கில் ஒரு மிட் சைடு ஒன்று வருது. ஸோ அந்த இதை அங்கே ஒன்று கனெக்ட் பண்ணணும். தீம் கனெக்ட் பண்ணுறேன்டா ஆடியன்ஸுக்கு விளங்கணும், இவர் தான் அவர்ன்ற அந்த அது கனெக்ட் ஆகணும். ஸோ அதுக்காகவே அந்த தீமை கிரியேட் பண்ணிட்டேன். தீம் மேலே செட் பண்ணிடணும் படத்துக்கு. பிறகு அந்தந்த ஃபீல் எது எமோஷன்ஸ் என்னென்ன தேவையோ அது மாதிரி கொண்டு போயிட்டு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு என்னன்னா பாட்டு. இப்போ பாட்டு கிளைமேக்ஸுக்கு ஒரு பாட்டு வேணும்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு பிரணவட்ட சொல்லிட்டோம் பாட்டு மியூசிக் நான் சொல்லுவேன். பாட்டு வினோத நான் சொல்லிட்டேன். பாட்டு நான் கம்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். ஒரு அதுக்கு ஒரு புரட்சியாக இருக்கணும், அட் த டைம் வந்து ஒரு சேட் இருக்கணும். வேண்டாம், நான் என்ன செய்யறேன்னா ஒரு புரட்சி பாட்டாக கம்போஸ் பண்ணியாச்சு. ஒரு டியூன் ஒன்று போட்டு ஃபுல் ஃபிக்ஸ்ட். அப்போ வினோதன் அனுப்பினா வினோதனாக இது இல்லை என்ன விடை கொடுங்கள் நாடையாது அப்படி ஒரு ஸ்டைல் வைங்க. அப்போ ஓகேன்னு நான் அனுப்பினா அது வினோதனாக அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணு என்ன சொல்றாங்க அந்த சரியான பாயிண்ட் விளங்க. சரி ஓகே அப்புறம் ரைட் நானே உண்ட கிராஃப் பண்ண வந்து டக்குன்னு ஒப்பாரி ஸ்டைல் இது ஒன்று சொன்னேன். அண்ணா என்ன விளங்கிட்டு வினோதனா நினைக்கிற ஒரு சேட் ஒரு இதெல்லாம் இருக்கணும். ஸோ அட் த டைம் வந்து அந்த கேரக்டரையுமே அதில் சொல்ல போகிறோம். ஓகேன்னுட்டு அதுக்கு பிறகு ஒரு டியூன் ஒன்று போட்டேன். நல்ல காலம் கடவுளை வந்து காப்பாற்றிட்டு அந்த டிஸ்கஷன் நல்லா இருந்தது. நிறைய டிஸ்கஷன் எங்களுக்கு நல்லா இருந்தது. அந்த பாட்டை கொண்டு வரதுக்கு அந்த தீமை பிடிக்கிறதுக்கு நல்லா உண்டு. எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, நான் சொல்கிறது எப்படி பிரணவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றது எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அவர் ஒரு ஐடியாவில் இருந்தார். அப்போ அது ரெண்டும் இடையில டிஸ்கஷன். நான் ஒரே ஒரு விஷயம் நான் கடைசியாக நான் பிடிச்சேன், அந்த எனக்கு ஒப்பாரி ஒன்று வேணுமப்பா, ஆனால் புரட்சிகரமாக இருக்கணும். இதில் என்ன ஒரு ஃபன்னு சொல்லி சொன்னேன், படம் தொடங்கி மியூசிக் முடிக்கும் வரைக்கும் வினோதனா கிடையாது கதைச்சதே இல்லை. மியூசிக்லாம் முடிச்சு போட்டு அனுப்புறதும் இல்லை. அது தெரியும். ஸ்டூடியோல தான் பார்த்தேன்.
அது பார்த்தா கிட்டத்தட்ட அந்த வேவ் செட் ஆகணும்னு சொல்லுவாங்க மியூசிக் டைரக்டருக்கும் அந்த வேவ் செட் ஆகணும், அது ஆட்டோமேட்டிக்காவே அது செட் ஆயிட்டு. எனக்கு அது ஒரு பெரிய ஷாக் தானே. ஏன்னா நான் வந்து அவ்வளவு தூரம் பிடிச்சி வச்சு இல்லை எனக்கு அப்படி வேணும் ஒன்றுமே நடக்கல. அவர் படம் பார்த்தார், அவருக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது, அது அந்த சீனுக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் போடுறார், நான் பார்க்குறேன், எனக்கு திருப்தி. அல்லது எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் கேட்டுக்கொண்டேன், இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி போவோமா, எக்ஸ்பிரஸ் பண்ணுவோமா இல்லையா, அல்லது இது இந்த இடத்துக்கு தீம் போடுவோம், இந்த கேரக்டருக்கு தீமே வேண்டாம் அப்படிதான் காய்ச்சுவோம், இந்த கேரக்டருக்கு தீம் பண்ணிடாது, இந்த கேரக்டருக்கு ஃப்ரீயா விட்டுருங்க, இந்த கேரக்டருக்கு கட்டாயம் தீம் போடுங்க, அப்படி நாங்க ஒர்க் பண்ணோம். இல்ல அதுல எல்லாமே வந்து சில கேரக்டருக்கு தீம் போடலாம், பட் உங்களோட வியூல அது தேவையில்லை. ஸோ அவ்வளோத்துக்கு நாங்கள் அதை பில்டப் பண்ணி காட்ட தேவையில்லை. ஸோ அது நல்லா இருந்தது, அது ஒரு புது அப்ரோச். அது நான் பிளான் பண்ணி செஞ்சோம், காய்ச்சி எனக்கு அப்படி போடுங்க அப்படின்னு. ஸோ அப்படி தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மியூசிக் விஷயமே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி தான், அப்படி தான் வந்து முடிஞ்சிருக்கு. சரி, இந்த ஆழிக்கலிஞ்சு அந்த கதையே நீங்கள் யோசிச்சிங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவத்துல இருந்து வந்தது தான். ஓகே, புங்குடுதீவுல வித்யாவுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை வச்சு கொண்டு தான் இந்த கதையை நான் யோசிக்கிறேன். ஓகே, அந்த அந்த புள்ளி அது அந்த 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 அவருக்கு நடந்த அந்த சம்பவம் எங்களுக்கு எல்லாம் தெரியுது, அது குற்றமா தான் பார்த்தோம். அது ஒரு பிஸ்னஸா இருந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு பிஸ்னஸ செய்தா அப்படி இருக்கும் என்றதுதான் அதோட கோர். ஆனா அப்படி இல்லைன்னு நான் சொல்லலையா, உலகத்துல இந்த பிஸ்னஸ் நடந்தோன்னு அந்த பிஸ்னஸ் நடக்குது. ஸோ அதையும் வித்தியாக நடந்தது, அப்போ நான் அதை வச்சுக்கொண்டு இந்த கோரை உருவாக்குறேன். அதுதான் அடிப்புள்ளி கதைன்றது. ஆல்ரெடி உலகத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கிற ஒரு பிஸ்னஸ். என்னடா எனக்கு இது தான் தெரியும், நான் கதைக்கல. இந்த கதையை எழுதிட்டு எத்தனை ப்ரொடியூசர்கிட்ட போனீங்க? அதுதான் பெரிய போலே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஷார்ட் ஃபிலிமாக செய்ய வலிக்கிட்டோம். ஷார்ட் ஃபிலிமாக செய்ய வலிக்கிட்டோம். மிதுனாக சஞ்சய் ராஜுக்கு வந்து ஷார்ட் ஃபிலிமாக வலிக்கிட்டோம். அப்போ டிஸ்கஷன் போய்க்கல, ஐங்கரனோட காய்ச்சி கொண்டிருக்கல, ஷார்ட் ஃபிலிம் எவ்வளோ நேரம் போகும் எனக்கு தெரியுது, எடுத்தால் அப்படியே அரை மணி தேரம் வரும் என்ற ஐடியா இருக்குது. அப்போ இது நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் படமாகவே பார்ப்போமே, யோசிப்போமே, ஆரம்பிப்போமே ரெண்டு எழுதினவளுக்கிட்ட. இன்ட்ரெஸ்டிங் என்னென்னு சொன்னால், இந்த ஸ்கிரிப்ட் காலப்பகுதியில் நிறைய இதுக்குள்ள எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ நான் எழுதின முதலாவது ஸ்கிரிப்ட் இல்லை, இது நான் படமாக்குறது 6வது ஸ்கிரிப்ட். 5 ஸ்கிரிப்டை கிழிச்சு வீசிட்டோம், 5 ஸ்கிரிப்டை கிழிச்சு வீசிட்டோம். அது இன்ட்ரெஸ்டிங். நாங்கள் எழுதுறதும் சின்ன எனக்கு அது பெரிய ஐடியா, சூப்பர் ஐடியா ஒன்று இருக்கு. நாங்கள் சீனா வச்சு கொண்டு இருக்குல சுதேசியன் என்னான்னு சொல்லி ஐங்கர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி தரேன். ஓகே, சுதேசியன் என்னான்னு இருக்காரு, அவர் வந்து இந்தியாவில் ஆல்ரெடி படம் செய்து கொண்டிருக்கேன். நீங்கள் அவரோட கதைங்க. அவரும் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது என்னன்னா, அவருக்கு இப்போ நான் படம் நரேட் பண்ணுவேன், கதை ஸ்கிரிப்டை எழுதிட்டு அவருக்கு நான் நரேட் பண்ணுவேன். அவர் வந்து ஒரு நாளும் ஒரு சிங்கிள் படத்தில் ஒரு சிங்கிள் ஐடியா கூட சொல்ல மாட்டார். ஒரு 2-3 வார்த்தை தான் சொல்லுவார். படம் ஃபர்ஸ்ட் டைம் நரேட் பண்ணி முடிச்ச உடனே அங்கேயே கண்ணி தான் நான் கேரக்டர் நேம், சிபிஓ அடுத்த கேரக்டர் நேம். அவர் சொன்னார், அங்கேயே கண்ணி ஒரு முட்டாள், கதையை கேட்டுட்டு சிபிஓ அதை விட ஒரு முட்டாள், இதை எழுதுனவன் என்னட்டு கேள்வியை போட்டார். என்னடா இந்த மனுஷன் இப்படி சொல்லி விட்டு. ஆனா அது பாசிட்டிவ் தான். அதனாலதான் அது இன்னொரு பரிணாமம் எடுத்தது. அவர் சொன்ன அந்த வார்த்தை, அங்கே கண்ணே ஒரு முட்டாள் அந்த படத்துல கேரக்டர்ல, அது சிபிஓ அதை விட முட்டாளா இருக்கிறான், இதை எழுதுனவன் அப்படிப்பட்ட ஒரு முட்டாளா பாயிண்ட். ஆனா அந்த பாயிண்ட்ல இருந்து படம் மாறும். இல்லை இப்போ ப்ரெசென்ட்ல நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ண போய்க்க இந்த ஆழிக்கிழிஞ்சல் வந்து இப்போ அது வேற ஒரு கோர் இதில் வந்து ஸ்கிரீன் பிளே மாறி இருக்கு. அந்த டைம்ல இவ்வளோ அறிவு சார்ந்த விஷயம் தெரிஞ்சதை வச்சு கற்றுக்கிட்டது 5 வருஷம் ஆச்சு. 2020 முடிச்சாச்சு, 2020 தொடங்கி 19ல ஸ்டார்ட். அப்போ அப்படி கேட்க இப்போ நிறைய நாங்கள் அப்டேட் ஆகிட்டோம். அங்கே வந்து போகுது இப்போ ஆழிக்கிழிஞ்சல் பார்க்கும்போது எங்கட அறிவு சார்ந்து நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம்னு தோணும். ஆனால் அந்த டைம் நாங்கள் கதை கேட்கும்போது இந்த கதை அம்சங்கள் இப்போதைக்கு இள சினிமாக்குள்ள கொண்டு போய் சேர்க்க முடியாமல் அது வேஸ்ட் ஆயிருமோன்ற டவுட் பண்ணேன். அதை நான் சொன்னேன், அது முடிஞ்சளவு ரைவ் பண்ணுவோம்ன்றதான் விஷயம். ஏன்னா இது இப்போ இந்தியன் சினிமாவுக்கு இப்போ பொருத்தமானது. அடுத்தது அந்த ஒரு படம் வந்து எப்பயுமே ஒரு கதை தான் பட்ஜெட்டை தீர்மானிக்கும். ஸோ பட்ஜெட்டை வச்சு கதையை சுருக்குறது வந்து சினிமாவுக்கு நம்ம செய்கிற ஒரு துரோகம். ஆனால் இப்போ நாங்கள் வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட சினிமா சூழலுக்குள்ள மாட்டுப்பட்டாங்க. அப்போ அதால் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் வாய்ப்பை வீணடிக்கிறதுக்கு அதை பயன்படுத்தி பார்ப்போம்ன்றது தான் இப்போ அந்த ஆழிக்கிழிஞ்சல் படத்தை
அப்போ அது என்ன சொல்றது டோட்டலா ஒரு கமர்ஷியல்ன்றது இல்ல தான். ஆமா இதுக்குள்ள சில விஷயங்கள் நாங்கள் இங்க தேர்தல மென்ஷன் பண்ணிக்கிறோம். சோ அது என்ன கனெக்ட் இல்ல பண்ணல. அதுல நிறைய விஷயம் இருக்கு. நிறைய விஷயம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று இல்ல. அந்த சிபியோ கேரக்டர் வந்து படத்துல நான் அவருக்கு ஒரு பின்னணி கதை வச்சு பின்னணி கதை வச்சுக்கிறோம். ஆனா அந்த பேருக்குரிய விஷயம் ஒன்று இருக்கு. அது 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 அந்த படத்தின் கேரக்டருக்கும் அந்த பேருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. சிபியோன்றது கிமு 5ஆம் நூற்றாண்டுகள்ல வாழ்ந்து ஆப்பிரிக்க நாட்டாண்டு ஒரு தளபதியின் பேர். ஓகே ஓகே. அவன் தான் உலகத்திலேயே முதல் ரோஸ் இருக்கு தானே, ரோசா பூ. ரோசா பூவை வச்சு ஒரு லாங்குவேஜா உருவாக்கணும். அதாவது ஒரு வாழ்த்து சொல்றதுக்கு ரோஸ் கொடுக்கறது, இறந்தா ரோஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி அவன் தான் முதல் உலகத்துல அதை ஆரம்பிக்கிறான். அவனோட வீட்டை சுத்தி ரோசா பூ தோட்டம் இருக்குமா, அவன் கேடயத்துல ரோசா பூ பதிச்சிருக்கு. கதை கொஞ்சம் அதனால அந்த சிபியோ கேரக்டர் நாங்க வச்சுக்கிட்டோம். இதையும் சொல்லிடுங்க. ஏதாண்டா அந்த ஆளி கிளிஞ்சில்ன்ற அந்த பேருக்கான அர்த்தத்தை சொல்லுங்க. ஏன்னா நான் உங்களை கேட்டேன். அது நீங்க கேட்டீங்க. ஆளி கிளிஞ்சில்ன்றது ஆளி என்ற கடல், கிளிஞ்சில்ன்றது நத்தை, கடல்ல வாழ்ற ஒரு நத்தை. அது கடலுக்கு அடியில வாழ்ற நத்தை, வெளியில வராது அந்த கிளிஞ்சில் என்ற நத்தை. அந்த நத்தைகள் வந்து கிளிஞ்சில் வந்து தூய தமிழ இலக்கியங்கள் சங்க காலத்துல பாவிக்கப்பட்ட இலக்கு மொழி நடையில உண்டு கிளிஞ்சில். அப்ப அந்த நத்தை கடலுக்கு அடியில் இருக்கிற அந்த நத்தை தான் இந்த படத்தின் டைட்டில். அப்ப அதனால அந்த நத்தை வடிவா இருக்கும், ஆனா விஷம் கூடுனது. அந்த நத்தை குத்துனாலோ உங்களை கடிச்சாலோ நீங்க உடனே செத்துருவீங்க. ஈவன் ஒரு 3 to 4 மினிட்ஸுக்குள்ள நீங்க முடிஞ்சிடும். அவ்வளவு கொடிய விஷம். அப்ப நாங்க படத்தை பொறுத்த வரைக்கும் கடல் அடியில ஒன்று இருக்கு, அதாவது அழகா இருக்கும், ஆனா அது ஆபத்து. இதுதான் அந்த படத்துல டைட்டில். அவரோட ரைட்டிங்ல கேரக்டர்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாரு. அது நல்லா புக்ஸ் படிக்கிறோம். புக்ஸ் படிச்சாலே தூக்கம் வந்தது. எல்லாம் ஒரு கேரக்டர் பேர் சிபியோன்றது இப்பதான் எனக்கு சொல்றேன். எனக்கு இவ்வளவு நாள் பேசும்போது அந்த சிபியோன்ற யார் என்னன்ற ரோஸ் விஷயம்லாம் எனக்கு தெரியாது. இப்ப சொல்லும் போது தான் அதையும் யோசிச்சு தான் அதெல்லாம் செஞ்சிருக்கேன். நாம என்ன ரமேஷ் சுரேஷ் ராஜன் என்றுதான் அந்த பேர் சிபியோனா எங்களுக்கு புதுசு டைட்டிலே புதுசா இருக்கு. நாளைக்கு டைட்டில் உண்மையா எந்த ஐடியா இல்லை, நான் அதை சொல்லதான் அவனுக்கு ஐங்கரண்ணா வந்து தான் இந்த ஆளிக்கிழிஞ்சில டைட்டில் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணார். ஆனா அவரும் முக்கியமான ஒரு ஆள், எங்களுக்கு ஈழத்தின் தமிழ் புலமை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு ஆள்கிட்ட இருந்தால் அந்த டைட்டில் கேட்டெடுத்தவர். கடைசி வரைக்கும் இந்த டைட்டில மாத்துறது கூட நான் காய்ச்சி வேண்டாம், சனத்துக்கு விளங்கலையே டைட்டில் விளங்காம இப்படி படத்தை கொண்டு ஜெயிக்கிறேன். ஒரே ஒரு ரீசன், இந்த டைட்டிலை ரெஃபர் பண்ணி தந்தவர் ஈழத்தின் மிக முக்கியமான ஒரு நபர். அதால நாங்க அந்த டைட்டிலை மாற்றக்கூடாது. அதால இந்த டைட்டில் அப்படியே வச்சுட்டோம். உண்மையாக கடைசி நேரம் கூட மாற்றலாம் காய்ச்சல். ஒரு பக்கம் பயம் இருக்கு இந்த டைட்டில் எப்படி கொண்டு சேர்க்கிறேன், பட் இன்னொரு பக்கம் அதை ஃபைன் பண்ணி தேடட்டும். நாங்கள் ரெஜி இப்போ நாங்கள் 2 பேரும் முதல்ல அப்போ தான் சந்திக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ நல்ல க்ளோஸாக ஆகிட்டோம். முதல்ல படத்தில் ஷூட்லாம் சந்திச்சோம். அதுக்கு முதல்ல நாங்கள் 2 பேரும் பெரிய நண்பர்கள் கிடையாது. ஆனால் வவுனியாலாம் இருந்தேன். இவர் வவுனியாலாம் இருந்தோம், நானும் வவுனியாலாம் இருந்தேன். சந்திக்க இப்போ நல்ல க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ அது உங்களுக்கு எப்படி இருந்தது என்னோட சேர்ந்து வேலை செஞ்சது? ஜாலியாக இருந்தது. நம்ம இல்லை எனக்கு எப்படின்னா 2 விஷயம் இருக்கு. இப்போ நமக்கு ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு ஓகே பண்ணித்தாங்கன்ற ஒரு பாயிண்ட்ல இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக என்ன தேவைன்ற கிளியர் பண்ணிட்டு வந்து அதுக்கு பிறகு அந்த கேமரா வேர்ல்டு ஒன்று இருக்கு, டிஓபி வேர்ல்டு இருக்குது. நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சீனோட இதை க்ரியேட் பண்ணுற அந்த மூமெண்ட் இருக்குன்னு தானே, அது நம்ம எங்களோட ஐடியாவில் க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஃபைனலாக பார்க்கும்போது ஓகே. ஸோ ரொம்ப பெரிய ஆர்கியூமெண்ட்டோ எதுவுமே இருக்காது. அதுதான் ப்ளஸ். அப்போ நம்ம டைமுக்குள்ளே ஒரு விஷயத்தை முடிக்கணும். அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். அப்படின்னா நம்ம பட்ஜெட்டாலையும் சரி எல்லாத்தாலையும் மட்டுப்படுத்தப்பட்டது அந்த படங்கள் பண்ணுறோம்ன்றக்கு ஒரு நாளைக்கு இல்லை ஒரு போல சீனை முடிச்சாகணும்னா எங்களுக்கு அது ஒரு பெரிய டைம் உண்மையாகவே. அப்போ நாங்கள் வந்து இல்லை எனக்கு இது தான் வேணும்ன்றதை என்னாலே மாதிரி என்னன்னா சரி நானும் இயக்குனராக அந்த சினிமாக்குள்ள வந்தேன். அப்போ நீ கேமராமேனா இல்லை நான் கேட்குறேன்னு எனக்கு நீ பலூனை காட்டி தொங்க விடுன்னு நான் அப்போதான் ஷூட் பண்ணுவேன்லாம் இருக்கலாம். அதனால நானும் கொஞ்சம் டிரெக்டரோட ஃப்ளெக்சிபிளாக அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல இதாக இருப்பேன். ஏண்டா இல்லை நான் அப்படி பண்ணேன் என் பேர் கெட்டு போயிடும், பேரே முதல்ல இல்லைங்க, அப்புறம் கெட்டேன் எனக்கு அதுதான் விஷயம் இல்லை. இவ்வளோதான் நம்மளால இயலும், ஓகே பரவாயில்ல பண்ணிட்டு போவோம், பெண்ணை பாயிர போகுது. அதால போகுதான் முடிஞ்ச அளவு முயற்சி செஞ்சிருக்கோம். ஜெயிச்சா அடுத்த மூமெண்ட், தோத்தாலும் அடுத்த மூமெண்ட் தான் போகும்.
அப்போ நமக்கு இப்போ முரண் நடக்காததால நான் எப்பயுமே நன்மையும் சரி தீமையும் ஞாபகத்தில் வச்சிருக்கிறது இல்லை நல்லா தான் என்ன அதால தான் இவ்வளோ நம்ம பயணிச்சிட்டோம். அப்புறம் அதில் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படி செஞ்சீங்க அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு அப்படின்னா நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பாடு விட்டீங்க நான் மறக்க முடியாது. எப்போ விட்டுனா சாப்பாடு டேஸ்ட்டாக தான் இருக்குது, சாப்பாடு ப்ராடக்ட்ஸ் டேஸ்ட்டாக தான் இருக்குது. அதுதான் விஷயம். நம்ம பண்ணதோட நல்லா வந்திருக்கு. சரி இனி ஆடியன்ஸ் முடிவு ரஜினியோட ஒர்க் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் படத்தில். ஒரு முன்னுக்கு ஷூட் பண்ண காலபோதி அப்புறம் கொஞ்சம் காலத்தில் ரஜினியோட வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு தானே, அது படத்துலையும் தெரியும். ரஜினியோட இதில் அப்படி கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? முதல் நாள் ஷூட் போகிறதுக்கு முதல் ஒரு சீன் நீங்கள் ஆட் பண்ணுங்க. ஷெட்யூல் எல்லாம் ரெடி. கிளைமேக்ஸ்ல ரெண்டு சேஞ்ச் நடந்தது. ஒன்று நடக்க ஷூட் 3 நாள் ஷெட்யூல் எல்லாம் ரெடி, செட்டெல்லாம் ரெடி. முதல் நாள் வந்து இறங்கி தலைவரோட காய்ச்சி கொண்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது என்னென்ன இது அப்படி இருந்தால் நல்லா இருக்காது, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் வேணும். இல்லை இது இப்படி வேண்டாம்ட்டார். இல்லை இப்போ என்ன எனக்கு தெரியாமல் இந்த ஃபோனில் என்ன ஃபோட்டோ எடுக்கணும், நானே எடுக்கிறதுக்கு நீங்கள் தேவையில்லை, நீங்கள் எப்படி எடுக்கணும்ன்றத மேட்ரு. அந்த விஷயத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் சொல்லிட்டு என்னடா நாளைக்கு சூட்டை வச்சுட்டு இருந்தாலும் இப்படி சொல்லிட்டு போகுது. நான் ரஜி என்ன ரஜி விளையாடுறேன், நல்லா இருக்கேன் நான் ஜோசிங்க போயிட்டு இப்படி என்ன அது ஒரு பெரிய சீன். அப்புறம் அடுத்த நாளே ரெடி பண்ணி உடனே ஷூட் பண்ணோம். அது ஒரு பாசிட்டிவ் எங்களுக்கு. அதே மாதிரி கிளின்டன் ஒரு டிஸ்கஷன், நான் ஒரு ஸ்டண்ட் செஞ்சது. அப்ப நான் ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கு. ட்ரீட்மெண்ட்ன்றது நான் சொல்ல தானே இப்போ ஹீரோக்கும் வில்லனுக்குமான ஒரு விஷயம் ஃப்ளோ ஆயிருக்கு. அந்த ஈகோ கிளாஷ் வந்து நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். அவன் சொல்லிட்டான் அண்ணா இது இப்படி வராது தானே. நான் கோவம் வந்துடுச்சு எனக்கு. ஏன்னா நாளைக்கு சூட்டை வச்சுட்டு இப்படி கேட்கறானோட இல்லை ஏன் வராதுன்னு நானும் ஆர்கியூ பண்றேன். ஆனா உண்மையாக அவன் சொன்னேன் சரி. அப்போ அது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண, அதுக்கு கொஞ்ச நேரம் என் மனசுல இடம் கொடுக்கல. ஏன்னா நான் ஃபிக்ஸ்டு. ஆனா அந்த ஆர்கியூமெண்ட் போய் அவனும் விடலை என்னட்ட, அவனும் விடலை. அது ரொம்ப நேரம் போயிடுச்சு. கண்ணல நானும் விளங்கப்படுத்துறேன். அண்ணே நீங்க சும்மா பூச்சை கதையெல்லாம் சொல்லாங்கன்னு சொல்றான், பூச்சப்ப கதையெல்லாம் சொல்லாதீங்க, வாதம் தான் பண்ண. பிறகு பார்த்தா அவன் சொல்ற பாயிண்ட் சரி. பிறகு திருப்பி இரவு இருந்து எப்படின்னா சீனை நடிக்கிறோம். ரஜி நீங்க நில்லுங்க அப்படி அப்ப நீ நில்லு, அப்ப இதை இப்படி வந்து இப்படி செய்வோமா, இப்ப சரி என்ன இப்ப சரி அப்படி நடிச்சு உடனே இரவு எழுதி முடிச்சோம். ஷூட் போகும். அப்படி நிறைய சந்தர்ப்பங்கள் எனக்கு இருந்தது. எனக்கு ரஜி வந்து அண்ணா இந்த சீனை நீங்க நம்மளா வைக்காங்கண்ணா இந்த சீனா போக மாட்டேன், ரஜியை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ரஜியே சொல்லுதுண்டா என்ன எந்த படம் நல்லா வர்றதுல வர்றது தானே நோக்கமா இருக்கு. ஸோ இப்போ எனக்கு அதை அக்செப்ட். எனக்கு அதெல்லாம் ரஜி என்ன ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா மியூசிக் இல்லை, ரஜி டைரக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இப்பதான் எனக்கு தெரியும் அந்த விஷயம் தெரியும். ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் ஒரு 2 இடத்துல நினைக்கிறேன் இதுல இப்படி ஆட் பண்ணி நான் நல்லா இருக்கும் அண்டு சொன்னேன் எனக்கு. அப்ப நான் அதை ஆட் பண்ணி போட்டு பார்க்கல, ஓகே நல்லா தான் இருக்கு இந்த இடம், ரஜி சொன்ன விஷயம் சரியா ஒர்க் அவுட் ஆகுதுன்ற நான் ஃபீல் பண்ணேன். சொல்ல உடனே மறந்து வேணேன் ஒர்க் அவுட் ஆனது. ரஜியோட எனக்கு இருக்கிற உறவும் வந்து பிளஸ்ஸா இருக்கிறது காரணம் உங்களோட இருக்கு. இப்போ நான் எல்லாமே ஒரு விஷயத்தான் யோசிப்பேன், ரஜி சொன்னது தானே. இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லாம நான் ரஜியோட ஒர்க் பண்ணல. பிரணவை நம்பணும் முதல்ல. ஓகே பிரணவ் மியூசிக் செய்யும், எனக்கு என்ன வேலை, நான் கேட்டது வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பிரணவ் தந்துடும். அல்லது என்னை விட பிரணவ் உண்ட தருது, டே நான் இப்படி எதிர்பார்த்தா பிரணவ் அது அப்போ அதை அக்செப்ட் பண்ணணும். இல்லைன்னு கூட நான் பிடிக்கல. ஆக எல்லாமே படத்துக்காகத்தான். இந்த படம் வெளியே வரத்துக்கு நீங்கள் உங்களோட உழைப்பு போடுறீங்க, நான் என்ன உழைப்பு போடுறேன், ரஜினி உழைப்பு போடுறது. சில நேரம் எந்த உழைப்பில் இருக்கக்கூடிய ரஜி சொல்லுது, நீங்கள் சொல்கிறீங்க, உங்களோட நான் வந்து கேட்குறேன். இந்த இது வந்து நடந்தால் ஒரு படம் நல்லா வழி, இதுக்கு நாங்கள் தயாராக இருக்கேன். அதெல்லாம் நீங்க எனக்கு நல்ல கடைசி நினைக்கிறேன் இந்த துசி நியாயமா மீன கட்டது படத்தின் இன்புட்ஸ் எல்லா இன்புட்ஸும் அதுக்கு நியாயமா மீன கட்டது. சில நேரம் கேட்டுக்கலாம் டிரெக்டர் என்ன டிரெக்டர் சைலண்டா இருக்கிறாரு, டிரெக்டர் ஒன்றும் செய்யல, துசி எனக்கு அது பிரச்சனையே இல்லை. நான் சொல்றேன் துசி மினக்கிறது எனக்காக தான் மினக்கிறது, எந்த படத்துக்காக மினக்கிறது. ஸோ அது எனக்கு இன்புட்ஸ் ப்ளஸ் தான், எனக்கு ப்ளஸ் தான், நாங்கள் மைனஸே கிடையாது. துசி நியாயமா மியூசிக்கோட உங்களோட கோஆர்டினேட் பண்ணி விடுறது, நான் துசியோட தேவை கேட்ட மாதிரி காய்ச்சி. துசியன்னா என்னோட ஃபர்ஸ்டா கதை கேட்கல வந்து யார் டிரெக்டர் ஒன்றுமே எனக்கு தெரியும். அதான் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த கேரக்டர் இப்படி ஒரு கேரக்டர் இருக்காண்டே தெரியாது. படம் இருக்கு ஒர்க் பண்றீங்களா, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிறகு ஒரு கட்டத்தில் வருது மியூசிக் செய்கிறீங்களா அண்டு கேட்டு வருது. அதுக்கு பிறகு நீங்கள் எனக்கு இன்ட்ரோ ஆகிறீங்க. அது வரைக்கும் எல்லாத்தையும் இழுத்து கோஆர்டினேட் பண்ணி இங்கே கதைக்கிறேன் அங்கே கதைக்கிறேன் எல்லாத்தையும் கொண்டு வந்து துசியனா அந்த என்ன சொல்றது இல்லை நடுவுக்காண்டு ஓடி தெரிஞ்சு வராங்க.
ஆக்சுவலாக நான் அதைத்தான் நம்புறேன். எல்லாருமே படத்துக்காக உழைக்கிறாங்க. படம் வரணும், படம் இப்போ இப்போ நாங்கள் இப்போ இந்த சந்தோஷமா இருந்து கதைக்கிறோம்டா, இந்த சந்தோஷம் கிரியேட் ஆகுறதுன்னா ஆனால் மட்டும்தான் கொண்டாட முடியும். அவ்வளோதான். நான் இதுதான் நானும் நம்புறேன். ஸோ சிம்பிள் தான். எல்லாரும் ஒன்று அக்செப்ட் பண்ணி கொண்டு வேலை செஞ்சு கொண்டு போக வேண்டியது. அதே மாதிரி நாம் படத்துக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸோட வேலைகளும் ஒரு பெரியது. அவங்களோட மிதுனா, சஞ்சய், அப்புறம் கெவின், இன்ட்ரெஸ்டிங். தர்ஷனாவோட நீங்க ஒர்க் பண்ற அனுபவம் யாருக்கு கிடைச்சா எனக்கு பெரிய ஒரு கூட. தர்ஷனாவோட நீங்க பெனமரக்காடுல ஒர்க் பண்ணேன். தர்ஷனா நாங்க ஒரு சீன் சொன்னா நாங்க ஒரு சீன் சொன்னா அந்த டெலிவரி வேற லெவல்ல இருக்கு. எல்லாருமே ஒரு பெரிய மேக்கப் அன்றும் செய்வது டெரியன் கடைசியா. எனக்கு என்னன்னா அதுல ஒன்றுமே ஆர்டிஃபிஷியலாக தெரியல. எனக்கு ஆக்டிங் வைஸ் தான் எனக்கு ஆர்டிஃபிஷியல் தெரியும். வேறு மிதுனா தெரியல, தர்ஷனா அவனுக்கு மற்றது மிதுனோட என்ன எல்லாரும் மற்றது அந்த கேர்ள் இன்னொரு கேர்ள் அதெல்லாம் மேக்ஸிமம் அந்த ரியலாக இருந்துச்சு. எல்லாமே ரியலாக இருந்துச்சு. ஸோ அது நாங்கள் மிதுனாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம். ஆர்டிஸ்ட்டை கோஆர்டினேட் பண்ணோம். எனக்கு ஈஸியாக இருந்தது தான். சிலர் வந்து ஆக்டிங் அடி வாங்கினா நாங்கள் மியூசிக்கால பூஸ்ட் பண்ண வேண்டிய இதுகள் இருக்கும். அது அந்த சிக்கல் இங்கே வரவே இல்லை. ஈஸியாக இருந்தது. எல்லாரும் நல்லா. உங்களுக்கு படத்தில் பிடிச்ச கேரக்டர் இது? ஃபர்ஸ்ட் மிதுனோட கேரக்டர். ஃபர்ஸ்ட் அதை தான் சொல்ல. ஏன்னா அது ஓவராலாகவே சுற்றிக்கணும். மற்றது சிபியோ. ஒரு நல்லது கெட்டது ரெண்டுமே ஒரு ஈக்குவலாக இருக்கும்போது தான். மற்ற இன்னொரு ஆள் வந்து விடயக்குற கேரக்டர் ஒன்று வரும். 10 ஸ்டூடியோல வச்சு எடுத்தீங்க. ஹைலைட் கபிலா பாஸ். எனக்கு அந்த சீன் முதல்ல அட்டாகி வேற இல்லை. வெறும் டிவி மட்டும் தான் இருந்தது, கிரீன் ஸ்கிரீன்ல இருந்தது. இதுல என்ன ஏர் வேற போயின்னு தெரியாதானே. வேணா சீன் வந்துட்டு ஆடுறது முரட்டு தான் இருக்கு. பிறகு கிட்டடியில மீட் பண்ணா அந்த கேரக்டர் தெரியாமல கையை கொடுத்து கலாச்சிட்டேன். நீங்களா? அதுவே இன்ட்ரெஸ்டிங் தான். நாங்களுமே ஒரு ஃபாரினர்ஸ் அரைவ் பண்ணோம். ஒரு ஃபாரினர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அரைவ் பண்ணோம். நாங்கள் துசியோட நிறைய காய்ச்சோம். ஃபாரினர்ஸ் எங்கேயா எடுத்துட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் என்னோட வேலை செஞ்சோம் சஞ்சய்னு சொல்லிடுவோம். அவன் என்ன செஞ்சான்ல, அவன் தான் சொன்னான், அண்ணன் நீங்கள் நான் அப்படி யோசிக்கிறேன், நம்ம ஒருத்தர் இருக்கானே நீக்ரோக்கார மாதிரியே ஓமடா. அவன் தான் அந்த ஸ்பார்க்கை கிரியேட் பண்ண. எனக்கு அந்த காண்டாச்சு. எனக்கே காண்டாச்சு. யார் நம்ம விசரவனத்தன் காண்டா அப்படி அந்த ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அவன் டக்குன்னு வந்து செய்தான். சரி, இப்போ எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். படம் முடிஞ்சுது, கையில் படம் இருக்கு. வாட் நெக்ஸ்ட்? இப்போ நாங்கள் உண்மையில் சரியான கஷ்டத்துலையும் சரியான ஸ்ட்ரகிளோட தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதான் உண்மை. உண்மையாக மார்க்கெட்டிங் சைட்டில் நாங்கள் நிறைய இன்னும் படிக்க வேண்டியிருக்கு. ஒரு படத்தை எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எப்படி ஆடியன்ஸை கொண்டே சேர்க்குறதுன்றது. அதான் என்ன பிரச்சனை இல்லை. இப்போ சும்மா உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல பேச்சுக்கு ஒரு பெரிய படத்தை இப்போ ரீசெண்டாக பண்ணி ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சன் பிக்சர்ஸ் வந்து எப்படியான ஒரு மார்க்கெட் பண்ணுறாங்கன்றது. என்ன பிரச்சனைனா ப்ரொடக்ஷன் தான் மார்க்கெட்டிங்கே கொண்டுறோம். மார்க்கெட் பண்ணுறதுக்கான யுத்திகளும் வியாபாரத்துக்கு எல்லாமே அவள்கிட்ட இருக்குது. இயக்குனர்கிட்ட கேட்டால் இயக்குனர் வந்து கிரியேட்டர், அவர் ஒன்றும் மார்க்கெட்டிங் மேனேஜர் கிடையாது. அவர்கிட்ட எங்கே ஐடியாஸ் இருக்க போகுது. அவன் வந்து ஒரு சிறந்த கதையை எழுதலாம். அந்த சிறந்த கதையை எப்படி மேக்கிங் பண்ணுறேன்னு லேர்ன் பண்ணணும். அப்போ அவரோட சிந்தனைகளை வந்து அதுதான் இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தை நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போகிறோம். இப்போ நிறைய பேரோட கேள்வி இதை எடுத்து என்ன செய்யுங்க கேட்டால், இல்லை பிரச்சனை என்னன்னா இதை தயாரிப்பாளருக்கு அதற்கு அது சார்ந்த சிந்தனை இருக்கா இல்லையா, இது ஒரு கொம்பனி இது ஒரு கொம்பனி ஒரு படம் பண்ணுறோம், 1 crore ஒரு படம் பண்ணுறோம்னா ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸை ஸ்ரீலங்காவில் பெஸ்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி எதுன்னு பார்த்து இன்னால இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணுமா. படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது ஆடியன்ஸ் டிசைட் பண்ணும். முதல்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கே வழி இல்லைன்றதா சரியா. அந்த என்ன பிரச்சனை, அடுத்தது நம்ம படத்துக்கு போடுற பட்ஜெட்டில் குறைஞ்சது 30%, அதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இங்கே என்னண்டா நம்ம ஒரு படத்துக்கு பட்ஜெட் போட்டால் அதோட 30% தான் பட்ஜெட்டாக அப்புறம் எப்படி படம் பண்ணி முடிச்சு போட்டு அந்த படத்தை வச்சு என்ன செய்யறது, அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஒரு ப்ரிவியூ காட்டுறா இருந்தாலே ஒரு செலவு. இதுதான் விஷயம். இங்கே பிரச்சனை அது. எங்களுக்கு இன்னும் ஒரு ப்ரொடியூசர்ஸ் நிறைய இவ்வளோ தூரம் வர்றதுக்கு காரணமே நிறைய சினிமா சார்ந்து
கனவுகளோட இருந்து எங்களால் முடியலை நீங்கள் பண்ணுங்கன்னு பணத்தை நிறைய பேர் வாரி இழைச்சவங்க. சீரியஸாக நான் பார்த்து ஒரு 10-15 வருடங்களுக்கு மேலே நிறைய படங்கள் தயாரிக்கப்பட்டது, நிறைய படங்கள் இழக்கப்பட்டது, திரும்பவும் பெறப்பட்டது ஒரு இடம் ஒன்று இருக்கு இல்லையான்னு இல்லை. அது அவங்க இழப்பா பார்க்கல, பிடிச்சிருந்தது பண்ணாங்க, அது லாபம் பெறுறது இல்லை. இப்பயும் அந்த வார்த்தை எப்படின்னா எனக்கு லாபம் பெறாட்டியும் பரவாயில்ல, போட்ட காசு போதும் இல்லை. இப்போ பிரச்சனை என்னென்னா நீங்கள் போட்ட காசை திருப்பி எடுக்கிறதுக்கான மார்க்கெட்டிங் யுக்திகளை தயாரிப்பாளர்கள் அவை தான் அந்த சின்ன நீங்கள் இயக்குனர்கிட்ட திணிச்சா இயக்குனர் இப்போ ஒரு கதைக்கு முன்னுக்கே மார்க்கெட்டிங்கை பழக வேண்டியிருக்கு. இப்போ கதையை பற்றி சிந்திக்கிறதா இல்லாட்டி மார்க்கெட் பண்ணுறது சிந்திக்கிறதா எடுத்து முடியும் பிரச்சனையே அது. படத்துக்கான அதைத்தான் பார்க்க வேண்டும். எங்களுக்கு அது ஒரு துரதிருஷ்டம் தானே எங்களோட நிலைமை. ஆனால் வேற வழியும் இல்லை இப்போதைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகி நாங்கள் ஒரு சாம்பிளை காட்டினா தான் இனி எல்லாம் இல்லை. நான் அந்த சாம்பிளை காட்டி அந்த ப்ரொஃபைலோ அதை காட்டுவோம். நான் இப்போ இப்படின்னா இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்போ எங்களுக்கு இப்போ தமிழ் சினிமான்னு ஒன்று இருக்குது, இந்தியா தமிழ் சினிமா ஒன்று இருக்குது. காலகாலமாக நாங்கள் அந்த படத்தை பார்த்து வளர்ந்தாங்க சின்ன வயசுலேருந்து. எனக்கு இப்போ ஞாபகம் எங்கட அப்பா வந்து பழைய மரப்பட்டி டிவியில் வந்து படையப்பா படத்தை கோப்பியில் போட்டுட்டு பார்த்து கொண்டு இருப்பார். படைய ஒரு தடவை ஞாபகம் சினிமா பார்த்து அதை வளர்ந்தாக்கணுன்றக்கு திடீர்னு அது எல்லாத்தையும் உடைச்சி தண்ணி நாங்கள் ஒரு படம் பண்ண போகிறோம்டா. அவங்களுக்கு ஸ்டார் வேல்யூ இருக்குது, அதை உடைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நல்ல சிறந்த கதையை கொண்டு வந்துருக்கோம். இன்னொரு பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இலங்கை திருநாட்டில் தமிழர்கள் இப்போ ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கிராமத்தில் வந்து வெறும் 100 பேர் இருக்கிற மக்கள் 100 பேரும் விரும்பி தியேட்டரில் வந்து படம் பார்க்குறதுனால ஜஸ்ட் ஒரு 1000 ரூபா தியேட்டர் 100 பேர் பார்த்தா 1 லட்சமா 1 லட்சம் கணக்கா? சரி, 1 லட்சம்னா மினிமம் கேரண்டி. அதாவது 100% படம் நல்லா இருந்தால் 1 லட்சம் மினிமம் கேரண்டின்னா ஒரு படம் பண்ணுறதுக்கு அதை விட 10 மடங்கு தேவைப்படும். அப்போ எப்படின்னா விற்கிறதுக்கான எங்களுக்கு செல்லிங் பாயிண்ட் இங்கே பிரச்சனையாக இருக்குது. எங்களுக்கு அது ஒரு பிரச்சனை. ஏன்னா நாங்கள் 10 லட்சத்துக்கு தான் படம் பண்ணி ஆகணுன்றது விஷயம் பிரச்சனை. ஏன்னா எங்களால் 10,000க்கு பண்ண முடியாது. ஏன்னா பேசிக் செலவு இன்னொன்று இருக்குது. அப்படித்தான் அது வந்து வருமானத்தை விட அதிகமாக இருக்கேக்க இங்கே நாங்கள் ப்ராடக்டை உருவாக்குறதுல பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போ எங்களோட மார்க்கெட் வந்து இலங்கையை தாண்டி போகாத பட்சத்தில் வியாபார ரீதியாக சக்ஸஸ் அடைய முடியாது. சாதாரண மனிதனா முதல்ல நாட்டோட பொருளாதாரத்தை ஃபேஸ் பண்றது பெரிய பிரச்சனை இருக்கும்போது ஒரு திரைத்துறையில இருந்து கொண்டு நாங்க வந்து எவ்வளவுதான் முடிஞ்ச அளவு எங்களுடைய என்ன சொல்றது சம்பளத்தை குறைச்சாலும் பட்ஜெட் அது 10 மடங்கு தான். குறைச்சால நீங்க கேட்டாலும் இல்ல குறைக்கிறது. அப்ப இப்ப எங்களோட மார்க்கெட் எப்படின்னா இலங்கையை தாண்டி வெளியே போக வேண்டியிருக்கு. அப்ப எங்களுக்கு இப்ப என்ன நம்ம ஊர்ல படத்தை ரிலீஸ் பண்ணணும், புலம்பெயர் தமிழர்கள் அவங்க தான் எங்களோட அவங்களுக்கு ஏற்ற ஒரு தரமான படத்தை கொடுக்கணும். படம் எடுத்து முடிஞ்சது அதை என்னன்னு விற்கிறது. அதான் அந்த பாயிண்ட்லாம் வந்து எல்லாரும் ஸ்ட்ரக் ஆகுறாங்க. இப்போ விற்க போகும்போது என்ன நடக்குதுன்னா அவங்க குவாலிட்டியாக பார்க்குறாங்க. குவாலிட்டியை செக் பண்ண வரைக்கும் போது எங்களுக்கு முன்னுக்கு ஆரம்பத்துலேயே அதை குவாலிட்டியாக பண்ணுறதுக்கான பட்ஜெட் இல்லை. அப்போ உண்டு. இப்போ இதை உதாரணமாக கொண்டு இதை வச்சு கொண்டு எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வரும். ஆனால் அந்த ப்ரொடியூசருக்கு மார்க்கெட்டிங் ஐடியா இல்லாட்டி அதுவும் வேஸ்ட். ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு குப்பரா வெட்டி தேங்காய் எண்ணெய் செய்கிறதுக்கு ஒரு தேங்காய் எண்ணெயை விற்கிறதுக்கு எவ்வளோ மார்க்கெட்டிங் யோசிக்கிறோம். ஒரு தேங்காய் எண்ணெயை நாங்கள் உருவாக்கி விற்கிறதுக்கு அவ்வளோ மார்க்கெட்டிங் நினைக்கல. இது எத்தனை பேர் உழைப்பு, எவ்வளோ பெரிய கற்பனையை முடிச்சுட்டு எப்படி நம்ம சும்மா ரிலீஸ் பண்ண முடியும்? உங்களுக்கு தான் வேணும். எல்லாத்தையும் தாண்டி பார்க்குற படம் நல்லா இருக்கும். நாங்கள் நல்லபடியாக பண்ணியிருக்கிறோம், நல்லா தான் பண்ணியிருக்கிறோம். சொல்ல தெரியல, அது நாங்களே சொல்லல நல்லா இருக்கும், வாவ் சூப்பர் அமேசிங், சிறந்த கதை, நல்ல கதை. எனக்கு வந்து இவரோட ஐடியா அந்த கதை தன்மை எனக்கும் பிடிக்கும் பர்சனலாகவே. நானும் அந்த மாதிரி கதை திரைக்கதைகளை யோசிக்கிறாள். சும்மா பஞ்சதந்திரம் மாதிரி ஒரு ஜாலியான எங்கட மொழியில எங்கட கதையில வந்து ஒரு படம். இதை வந்து வெளிநாட்டவர்கள் கூடுதல் அதை விரும்புவாங்க. நாங்கள் பேசுற மொழிகளை விரும்புறாங்க. எங்களுடைய ஆக்கள் நிறைய பேர் எல்லாருமே அதை தான் ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம்ன்றதுலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது கொடுத்து ஒரு மாதிரி கொண்டு போனதுக்கு பிறகு திடீரென்று வேற ஒரு ஜோனர்ல படத்தை கொண்டு போவோம். இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கப்பான்னு பேச வைக்கலாம். இப்போ அதை பேச வைக்கிட்டா அதுல அப்படி நிறைய சிக்கல். இதெல்லாம் தான் பேசிக்கிற விஷயம். இப்போ எல்லாம் சிலது பாத்திரமா வச்சிருக்கிறேன், சில கதைகள் பேஸ் பண்ணிடலாம். ரெண்டு பழசாயிடுச்சு எனக்கு. அங்கே தூசி தட்டினாலும் அப்படியே சில கதை தூசி தட்டி எடுத்து போட்டு இல்லை சரியா ரெண்டு போயிடுச்சு. பிரணவ் இப்போ என்ன புது ப்ராஜெக்ட் என்ன போகுது? இப்போ கர்மா வைக்கணும் இருக்கு. கர்மா வைக்கணும் கிட்டத்தட்ட இது 2022 சொல்ல வேண்டிய விஷயம். நாம ரொம்ப லேட்டா சொல்லிட்டு இருக்கோம். அதான் பிரச்சனை. மியூசிக் வேண்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எங்க வேலையா அது ரொம்ப டிலே ஆகிட்டு. அதான் பிரச்சனை.
எல்லாருக்கும் நன்றி. என்னோட படத்துல வேலை செஞ்ச நியாயமான பேர் எல்லாரும் நிறைய பேர் வேலை செஞ்சவங்க, உங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலா நன்றி. ரஜியும் உங்களுக்கு நன்றி. கிளைமேக்ஸோட மெமரிஸ் மறக்கல. நான் சீனை பார்த்துட்டே யோசிச்சேன், மழை அது பயங்கர கஷ்டம். அதோட அந்த ஒரு கராஜ் செட் ஆகும், அது ஒரு ஆனால் அது சரியான வேக்கும் கூட. மழை ஒரு பக்கம் மழை பெஞ்சு கொண்டே இருந்தது, மழை நிக்கவே இல்லையா, வெளியே மழை பெஞ்சு கொண்டே இருந்தது. தண்ணி அரைவாசி வந்துட்டு ஷூட் முடிச்சுட்டு ஷூட் முடிக்க விடிஞ்சிட்டுன்றதே அந்த கூரைக்குள்ளால வந்த ஓட்டையால வெளிச்சம் மேல தான் கண்டுபிடிச்சோம், விடிஞ்சிட்டு. அப்படிதான் பட் அவங்க கிளைமேக்ஸ்ல மிதுனா சஞ்சய் டெடிகேஷன் பயங்கரம். ஜெராட் வந்து எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுத்தது. அடுத்து வசந்த சீலன் சார் அவற்ற சீன்ஸ் வந்து கோகுல் என்ற கேரக்டர் செய்து கொடுத்தது. நிறைய பேர் சின்ன சின்ன கேரக்டர்ஸ், வவுனியா ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க படத்துல, உண்மையான ஜேர்னலிஸ்ட் வந்திருந்தாரு. மலிகுமரன் சார் எழுத்தாளர், அவர் வந்திருந்தாரு. அப்படி முக்கியமான எனக்கு தெரிஞ்ச வட்டங்கள் எல்லாம் நான் கூப்பிட்டு ஒரு சீனாவது வந்துட்டு போங்க மொத்த காட்டுங்க என்ற அளவுக்கு கொண்டு விட்டது. எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கொண்டிருந்தேன் மலிகுமரன் சார் ஆக்கள் அந்த கான்ஃபரன்ஸ் ஒரு நாள் ராஜேஷ் ஆக்கள் எல்லாம் வந்து மலிகுமரன் சார் அவர் பெரியான பிஸியான ஆள், அவர் எழுத்தாளர். அப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ உண்மையாக எல்லாரும் கடினமான உழைப்புக்குள்ளால தான் இந்த படம் வெளியே வருது. இல்லாட்டி இல்லை, எல்லாரும் கடின உழைப்பால் வந்தாலும் ஒருத்தர் கீயாரத்தில் அந்த படத்தை வெளியே கொண்டு வர்றதில்ல, இல்லைன்னா வெளியே வர போகிறோம். இல்லை முன்னாலே படத்திருக்கு காட்டுங்க விஷுவல் கேமரா திரும்பினீங்கன்னா ஆள் தெரியும். ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க, உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. வவுனியா நண்பர்கள் இந்த படத்துக்கு வரணும். வவுனியாக்கான்ல எல்லாரும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற சினிமா விரும்பிகள் எங்களுடைய படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். படத்தோட இயக்குனர், ஒளிப்பதிவாக இசை, 3 பேர் முக்கியமான இவ்வளவு பேசிட்டு படத்தை பார்த்துட்டு அவர் நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. எந்த விமர்சனம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். நாங்க படம் முடிச்சதோட எங்களோட வேலை முடிச்சு. இனி பார்த்துட்டு நீங்க நல்லா இருந்தா நீங்க கொண்டாடுங்க, நல்லா இல்லைன்றாலும் பேசுங்க. எல்லாத்துக்கும் தேரான என்ன விமர்சனம் என்றாலும் சொல்லலாம், ஏற்றுக்கொள்ள நாங்கள் ரெடியா இருக்கோம். கை தூக்கியாச்சு இப்பவே. ஸோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, விமர்சனங்களோட தான் வேலை செய்யணும். சில நேரம் பிடிக்கலன்னா நாங்கள் அடுத்த படத்தில் இதை விட இன்னும் பெட்டராக நாங்கள் வேலை செய்யணும்.